ராமராமா ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி சுக்லபக்ஷ ஏகாதசி திதி மூல நட்சத்திரம் ராத்திரி 7:42 வரை பின்பு பூராட நட்சத்திரம் விஷ்கம்ப யோகா வணிஜகரணம் ஆவணி மூலம் இன்னைக்கு ராகு காலம் சாயங்காலம் 4:30 யமகண்டம் மதியம் 12:01. தர்மசாஸ்திரப்படி பாவ மன்னிப்பு அல்லது பிராயச்சித்தம் என்பது சாத்தியமா? பாவ மன்னிப்பு அப்படின்னு கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்துல நமக்கு வேற ஏதோ தான் ஞாபகம் வருது. ஏன் நம்ம சனாதன ஹிந்து மதத்துல அதெல்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு அளிக்கிறோம் வாருங்கள் அப்படின்னு வேற யாரோ கூப்பிடுறாளே அவாகிட்ட தான் அதெல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாதுன்னு நமக்கு தோன்றது. எல்லாம் இங்கே இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணதுதான், இங்க இல்லாத எதுவும் இல்லை. பிராயஷ்சித்தம் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராயோ நாம தபப்ரோக்தம் சித்தம் நிச்சய உச்சியதே தபோ நிச்சய சயுக்தம் பிராயஷ்சித்த மிகோச்சியதே அப்படின்னு. பிராயஷ்சித்தம்ங்கிற சொல்லுக்கு பிராயஹா அப்படின்னா தபஸ்ன்னு பேரு, சித்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிச்சயம்னு பேரு. அதாவது தபஸ் அப்படின்னா எதுக்கு பேரு? நாம் வருத்தி கொண்டு பண்ணக்கூடியதான ஒரு செயலுக்கு தான் தபஸ்ன்னு பேரு. ஒரு நிச்சயமான ஒரு விஸ்வாசத்தோட இதை பண்ணினா இந்த பாபங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. மகரிஷி சொல்லியிருக்கார், இந்த கிரந்தத்துல இருக்கு. பெரியவாள்லாம் சொல்றா, இந்த உபவாசம் இருந்த, இந்த தானம் கொடுத்த அப்படின்னா இந்த உனக்கு பாபங்கள்லாம் குறையிறது, புண்ணியம் வருது, நீ பஷ்டாத்தாபப்படு, நீ பண்ண தவற நினைச்சு கவலைப்படு, வருந்தி மன்னிப்பு கேளு, பகவான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. உண்மையாவே வருந்தனம். ஏதோ திமிருத்தனமா பாபம் பண்ணிட்டு நான் அதை பண்றேன் எனக்கு அது போயிடும்னு சொன்னா உனக்கு பாபம் போகாது. வருந்தனம், பண்ண பாபத்தை தவறை நினைத்து வருந்தனம், வருந்தி இனிமேல் நான் பண்ணக்கூடாது, அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது, நீங்க எனக்கு அந்த புத்தி வரக்கூடாதுன்னு வாஸ்தவிகமா நீ பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி அந்த பாபம் போறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணு, இப்படி வருந்தி பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கங்கா ஸ்நானம் பண்ணு, தானங்கள் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்றது இல்லையா? அந்த விஸ்வாசத்தோட நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான வஸ்துக்கள், பணம் பொருள் இதெல்லாம் தானம் பண்றையே, அது எவ்வளவு கஷ்டம். மனசை ஒருநலப்படுத்தி தியானங்கள் பண்ற, பூஜை பண்ணணும், பசி பட்னி இருக்கணும், இதெல்லாம் இதுக்குதான் பிராயஷ்சித்தம்னு பேர். இது பண்ணினா நிச்சயமாக பாபங்கள்ல இருந்து இவன் விடுபடுறான். பல பாபத்தை போக்கடிச்சுக்கிறதுக்கு பல காரியங்களை சாஸ்திரம் சொல்றது, பலவிதமான பிராயஷ்சித்தங்கள்லாம் சொல்றது. அதாவது இந்தந்த பாபம் பண்ணியிருந்தா இந்தந்த மாதிரி அவன் பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு பல அதுக்கு தகுந்த மாதிரி பிராயஷ்சித்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாப மன்னிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பகவானிடத்துல நாம் பிரார்த்தனை பண்ணி வாஸ்தவிகமா நாம் வருந்தி பகவானிடத்துல சரணாகதி பண்ணினோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பாபமாக இருந்தாலும் பகவான் அதை போக்கடிச்சு அதை ரொம்ப சாஃப்டா ஆக்கிடுவான். பெரிய பாறாங்கல் தலை மேல உழ வேண்டி இருந்தா ஒரு சின்ன ஊசி குத்துற மாதிரி பண்ணிடுவான் பகவான். ஆனா நீ உண்மையா திருந்தி வருந்தி பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணினா எப்பேற்பட்ட பாபம் பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து உனக்கு விமுக்தியானது உண்டு அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ராமராம்.